நமச்சிவாயம் வாழ்க நாதன்தாள் வாழ்க. என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய 6381573180 என்ற நம்பர் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக ஆன்லைன் மூலமாக ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க. நம்ம இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா, பஞ்சமகா புருஷ யோகங்கள். அதனுடைய வரிசையில் இதற்கு முன்பு நம்ம குரு தருகின்ற ஹம்ச யோகம், அது புதன் தருகின்ற பத்ர யோகம், செவ்வாய் பகவான் தருகின்ற ருச்சக யோகம், சனி பகவான் தருகின்ற சச யோகம், இது போன்ற யோகங்கள்லாம் நம்ம பார்த்தோம். இன்று நம்ம பார்க்கக்கூடிய யோகம் அப்படின்னு பார்க்கும்போது சுக்கிர பகவான் தரக்கூடிய மாளவியா யோகம். இந்த அற்புதமான யோகத்தை பற்றி நம்ம இந்த பதிவில் தெளிவான விளக்கமாக பார்க்கலாங்க. ரகசிய உண்மைகள் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் ஜோதிடர் விஷால் விவர்தன் பேசுகிறேங்க. நம்முடைய ரகசிய உண்மைகள் யூடியூப் சேனலில் நிறைய பயனுள்ள ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்து வந்துகிட்டே இருக்கிறேன். அதை பார்த்து பயன்பெறுங்க. சுக்கிரன்னு சொன்னாலே என்னங்க, களத்திர காரகன், மனைவிக்கு அதிபதி, தாம்பத்தியத்திற்கு அதிபதி, சொகுசு வாழ்க்கை, ஆடம்பர வாழ்க்கை, பெரிய அளவில் ரம்மியமான ஒரு வாழ்க்கையை வாழ்வது, சொகுசு ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்வது, இது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் காரக கிரகம் எதுங்க? அந்த சுக்கிர பகவான். அந்த சுக்கிர பகவானால் ஏற்படக்கூடிய யோகம்தான் இந்த மாளவியா யோகம். பொதுவாகவே மற்ற யோகங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில லக்னங்களுக்கு கிடைக்கும், மற்ற லக்னங்களுக்கே கிடைக்காது. ஆனால் இந்த மாளவியா யோகம், சுக்கிர பகவான் தரக்கூடிய இந்த மாளவியா யோகம் அப்படிங்கிறது எந்த விதமான பாரபட்சமும் இல்லாமல் 12 லக்னங்களுக்கும் வாரி வழங்குகின்றார் சுக்கிரன் என்று சொல்லலாங்க. அது எப்படி சார், எல்லா லக்னங்களுக்குமே இந்த சுக்கிரன் தருகின்றாரா? ஆமாம். ஏன்னா சுக்கிரன்னு சொன்னாலே என்ன அமைப்பு சொல்லுவோம்? தாம்பத்திய அமைப்பு. தாம்பத்திய சுகத்தை தரக்கூடியவர் யாருங்க? இந்த சுக்கிர பகவான் தான். அப்போ நிறைய எக்ஸப்ஷன் வேணால் இருக்கலாம். அதாவது ஞானிகள், முனிவர்கள், ஆன்மீகவாதிகள், அவர்களுக்கு வேணால் அந்த அமைப்பு வேணால் இருக்கலாம். ஆனால் பொதுவாக மனிதர்களுக்கு சந்ததி விருத்திக்காக கண்டிப்பாக இந்த தாம்பத்திய அமைப்பானது தேவைப்படுகின்றது. அவருடைய சந்ததியை இங்கே விட்டு செல்லக்கூடிய அமைப்பு, அந்த சந்ததி மேலும் தலை தோங்குவதற்கான அமைப்புங்கிறது நிச்சயமாக அந்த தாம்பத்திய எண்ணங்களை தரக்கூடிய யார்? அந்த சுக்கிர பகவான். அந்த குழந்தையை சந்ததியை தரக்கூடிய யார்? அந்த குரு பகவான். அப்போ அனைவருக்கும் பாரபட்சம் இல்லாமல் அனைத்து லக்னங்களுக்கும் இந்த மாளவியா யோகத்தை வாரி வழங்குகின்றார் சுக்கிர பகவான் என்று சொல்லலாங்க. அது எந்த அமைப்பில்? நம்ம ருச்சக யோகம் பார்த்தோம், அதே போல் சசயோகம் பார்த்தோம். அதெல்லாம் நம்ம சொல்லும்போது என்ன சொல்கிறோம்? ஒரு லக்னங்களுக்கு சரலக்னங்களுக்கு இருக்குது, ஸ்திர லக்னங்களுக்கு உபய லக்னங்களுக்கு கிடைக்கல, இப்படி ஒவ்வொரு லக்னங்களுக்கும் ஒவ்வொன்று கிடைக்காம இருக்குது. அப்போ அது போன்ற அமைப்பில் இங்கே இருக்கா? நீங்கள் குரு தரக்கூடிய ஹம்ச யோகத்தை பாருங்கள். சரலக்னங்களுக்கு கிடைக்குது, ஸ்திர லக்னம் கிடைக்குது, அது உபயலக்னம் கிடைக்குது, ஸ்திர லக்னத்துக்கு இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எது? குரு தரக்கூடிய ஹம்ச யோகம். ஆனால் மாளவியா யோகம், சுக்கிர பகவானால் ஏற்படக்கூடிய இந்த மாளவியா யோகம் அனைத்து லக்னங்களுக்கும் கிடைக்கின்றது என்று சொல்லலாங்க. அப்போ அந்த சுக்கிரன் எந்த நிலையில் இருக்க வேண்டும்? ஒவ்வொரு லக்னமாக பார்ப்போம். மேஷ லக்னத்தை பொறுத்த வரைக்கும் மேஷ லக்னத்திற்கு சுக்கிரன் நேர் 7ஆம் இடத்திலே ஆட்சி பெற்று அமர்ந்து இந்த மாளவியா யோகத்தை தருகின்றார். சார், மேஷ லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி பெற்று அமர்ந்தார்னா கேந்திராதிபத்திய தோஷத்தை ஏற்படுத்த மாட்டாரா? அப்படி என்றால் அதற்கு விதிவிலக்குகள் இருக்கின்றது. எல்லோருக்கும் கேந்திராதிபத்திய தோஷம் செயல்பட்டு பாதிப்பை தருவது இல்லை. அப்போ அந்த சுக்கிரனோடு ஒரு கேது இணைவது, அந்த சுக்கிரன் சிறிதளவு சனியினால் பார்க்கப்படுவது, இது போன்ற செவ்வாயோடு இணைவது, ராகுவிடம் டிகிரி அடிப்படையில் விலகி இணைவது, இது போன்ற அமைப்பில் இருக்கும்போது அங்கே கேந்திராதிபத்திய தோஷம் செயல்படாது. மாறாக மாளவியா யோகம் செயல்பட்டு அற்புதமான மன வாழ்க்கையையும் சுக்கிரனுடைய காரகத்துவத்தில் அதிகப்படியான ஒரு வளர்ச்சியையும் தரும் என்று சொல்லலாங்க. அதற்கடுத்து நீங்கள் ரிஷப லக்னத்தை பார்த்தீங்க அப்படின்னா, ரிஷப லக்னத்திற்கு லக்னத்திலே சுக்கிரன் ஆட்சி பெற்று அமர்ந்து இந்த மாளவியா யோகத்தை தருகின்றார். மாளவியா யோகம்னா என்ன அமைப்பு? கேந்திரங்களில் சுக்கிர பகவான் ஆட்சி உச்சம் பெறக்கூடிய அமைப்பு. கேந்திரங்களில் லக்ன கேந்திரம், அதே போல் எந்த தசம கேந்திரம், 7ஆம் இடம், 4ஆம் இடம், இது போன்ற இடங்களில் ஆட்சி உச்சம் பெற்று அமரக்கூடிய அமைப்பு தான் இந்த மாளவியா யோகம். அப்போ ரிஷப லக்னத்திற்கு லக்னத்திலே சுக்கிரன் ஆட்சி பெற்று அமர்ந்து இந்த மாளவியா யோகத்தை தருகின்றார் என்று சொல்லலாம். மிதுன லக்னத்திற்கு தசம கேந்திரம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்திலே சுக்கிர பகவான் உச்சம் பெற்று அமர்ந்து இந்த மாளவியா யோகத்தை வாரி வழங்குகின்றார் என்று சொல்லலாம். கடக லக்னத்திற்கு 4ஆம் இடத்திலே சுக்கிர பகவான் ஆட்சி பெற்று அமர்ந்து இந்த மாளவியா யோகத்தை தருகின்றார் என்று சொல்லலாம். சிம்ம லக்னத்திற்கு 10ஆம் இடம் என்கின்ற தசம கேந்திரத்திலே இந்த சுக்கிர பகவான் ஆட்சி பெற்று அமர்ந்து இந்த மாளவியா யோகத்தை தருகின்றார் என்று சொல்லலாம். கன்னி லக்னத்திற்கு நேர் 7ஆம் இடத்திலே
சுக்கிர பகவான் உச்சம் பெற்று அமர்ந்து இந்த மாளவியா யோகத்தை வாரி வழங்குகின்றார் என்று சொல்லலாம். துலாம் லக்னத்திற்கு லக்கணத்திலே சுக்கிரன் ஆட்சி பெற்று அமர்ந்து இந்த மாளவியா யோகத்தை தருகின்றார் என்று சொல்லலாம். அதே போல விருச்சக லக்னத்திற்கு நேர் 7ஆம் இடத்திலே சுக்கிர பகவான் ரிஷப வீட்டிலே ஆட்சி பெற்று அமர்ந்து இந்த மாளவியா யோகத்தை தருகின்றார் என்று சொல்லலாம். தனுசு லக்னத்திற்கு 4ஆம் இடத்திலே சுக்கிர பகவான் உச்சம் பெற்று அமர்ந்து இந்த மாளவியா யோகத்தை தருகின்றார் என்று சொல்லலாம். மகர லக்னத்திற்கு 10ஆம் இடத்திலே சுக்கிர பகவான் ஆட்சி பெற்று அமர்ந்து மாளவியா யோகத்தை தருகின்றார். கும்ப லக்னத்திற்கு 4ஆம் இடத்திலே சுக்கிர பகவான் ஆட்சி பெற்று அமர்ந்து மாளவியா யோகத்தை தருகின்றார். மீன லக்னத்திற்கு லக்கணத்திலே சுக்கிரன் உச்சம் பெற்று அமர்ந்து இந்த மாளவியா யோகத்தை தருகின்றார். 12 லக்னங்களுக்கும் பாரபட்சம் இல்லாமல் மாளவியா யோகத்தை சுக்கிரனின் காரகத்துவத்தை அதிகப்படியாக வாரி வழங்கக்கூடிய அமைப்பை இந்த மாளவியா யோகமானது தருகின்றது. அப்போ சுக்கிரனுடைய காரகத்துவம் என்னென்ன அமைப்பு? இது போன்ற பெண்கள் தொடர்பான ஆடை ஆபரணங்கள், இது போன்ற மீடியா துறை, அதே போல் நடனம் நாட்டியம், இது போன்ற விஷயங்களில் ட்ராவல்ஸ் சம்மந்தமான விஷயங்களில் இதிலெல்லாம் இந்த யோகம் இருக்கும்போது நல்ல ஒரு சிறந்த ஒரு நிறைய கார்களை வைத்துக்கொண்டு அதன் வாயிலாக பெரிய அளவில் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய அமைப்பு. சொகுசு பஸ்ஸு நிறைய வைத்துக்கொண்டு அதன் வாயிலாக பிஸ்னஸ் பண்ணக்கூடிய அமைப்பு. இது போன்ற நல்ல ரெஸ்டாரண்ட்டு, கேளிக்கை விடுதிகள், சொகுசு வாழ்க்கை, இந்தமாரி சொகுசு விடுதிகள் சொல்கிற ரெசார்ட், இது போன்ற சொகுசு விடுதிகள், லாட்ஜு, இது போன்ற அமைப்பெல்லாம் தரக்கூடியவர் யார்? இந்த சுக்கிர பகவான். இது போன்ற யோகம் இருந்தால் அந்த ஜாதகத்தில் இந்த சுக்கிரனுடைய காரகத்துவத்தில் பெரிய அளவு ஒரு வளர்ச்சியை நோக்கி பயணிக்கக்கூடிய தன்மையை அந்த ஜாதகத்திற்கு வாரி வழங்கும் என்று தெளிவாக சொல்லலாங்க. இது போன்ற இன்னும் பல்வேறு ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக நம்முடைய ரகசிய உண்மைகள் யூடியூப் சேனலில் பதிவு செய்வோம். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பிறருக்கும் பயன்பட்டு ஷேர் பண்ணுங்கள். என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய 6381573180 என்ற நம்பருமாக வாட்ஸ்அப் மூலமாக ஆன்லைன் மூலமாக ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க பிரபஞ்சம்.